எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு மாரல் ஸ்டோரி பார்க்கலாம். இதுவும் வந்து ஃபஸ்ட்டு தமிழில் வந்து ஃபுல் ஸ்டோரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக நம்ம வந்துட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. நான் வந்து லெசன்ஸில் அது சைட் பை சைடாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிட் நாட் அப்படின்னா டிடென்ட் அப்படின்ற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். பட் அதுக்குன்னு செப்பரேட்டாக நான் எந்த வீடியோ போஸ்ட் பண்ணல. ஸோ நான் அதுக்கான நோட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ண உடனே கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, கன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டு தட்ஸ் ப்ளஸ் WH ஃபார்ம்ஸ் பற்றி போட சொல்லியிருந்தீங்க. அது வந்து எனக்கு போட்ட மாதிரி ஒரு ஞாபகம். பட் என்னால் அந்த லெசன் எங்கே இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால வந்துட்டு அதை பற்றியும், அதாவது தட்ஸ் வை, தட்ஸ் ஹவ், தட்ஸ் வாட், அந்த மாதிரி தட்ஸ் ப்ளஸ் WH ஃபார்ம்ஸ் வர மாதிரி நான் வந்து அந்த வேர்ட்ஸ் மட்டும் எடுத்து அதை செப்பரேட்டாக நான் வந்து ஒரு லெசனாக போட்டு ஒரு வீடியோவாக ரெடி பண்ணிவிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். திருடனின் பெற்றோர். ஒரு நாள் ஒரு சிறுவன் ஒரு புத்தகத்தை தன் பள்ளி தோழனிடமிருந்து திருடி அதை வீட்டிற்கு கொண்டு வந்தான். அவனை கண்டிப்பதற்கு பதிலாக அவனுடைய பெற்றோர் அவனை விலையுயர்ந்த பொருட்களை திருட ஊக்குவித்தனர். அவன் வளர்ந்தான். ஆனால் அவனுடைய திருடும் பழக்கம் இருந்துவிட்டது. அதாவது அவனோட குணம் வந்து அப்படியே இருந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் அவன் கையும் களவுமாக பிடிபட்டான். அதாவது இப்போ வளர்ந்துட்டான், பெரியவன் ஆயிட்டான். ஓகே, ஒரு நாள் அவன் கையும் களவுமாக பிடிபட்டான். அவனுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டது. அவனை தூக்கு மேடைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கும் போது அவனுடைய பெற்றோர் கூட்டத்தில் நின்று தங்களுடைய மகனுக்காக அழுது கொண்டிருந்தனர். மகன் பெற்றோரிடம் வந்து சொன்னான். அதாவது தூக்கு மேடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் அவங்க பேரண்ட்ஸை பார்த்துட்டு வந்து சொல்கிறான். அதை வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் அப்படியே கொடுத்துருக்காங்க. அதனால தான் டபுள் கோட்ஸில் இருக்குது. அழுவதை நிறுத்துங்கள். நான் உங்கள் இருவராலும் தான் கஷ்டப்படுகிறேன். நான் என் பள்ளி தோழனுடைய புத்தகத்தை திருடிய போது நீங்கள் என்னை தண்டிக்கவில்லை. பதிலாக இன்று நான் இப்படி இருப்பதற்கு நீங்கள் என்னை ஊக்குவித்தீர்கள். நீங்கள் என்னை சிறு வயதில் திருத்தியிருந்தால் இந்த நாளை ஒருபோதும் நான் எதிர்கொள்ள வேண்டி இருந்திருக்காது அப்படின்னு வந்து அந்த பையன் வந்து பெற்றோர்கிட்ட வந்து சொல்கிறான். ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தீமையை முளையிலேயே கிள்ளி எறிவது சிறந்தது. இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட மாரல். இப்போ இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங் வந்து இங்கிலீஷில் பார்க்கலாம். திருடன் தீஃப், பெற்றோர் பேரண்ட்ஸ், சிறுவன் பாய், திருடுவது டு ஸ்டீல், புத்தகம் புக், பள்ளி தோழன் ஸ்கூல்மேட், கொண்டு வருவது டு பிரிங், வீடு ஹோம். ஸோ அழைத்து வருவது, கொண்டு வருவது, அதாவது ஒரு பொருளாக இருந்தது அப்படின்னாலும் சரி, ஒரு மனுஷனை சொல்கிற மாதிரி இருந்தாலும் பிரிங் அப்படின்றது தான் வரும். ஓகே, அழைத்து வருவது, கொண்டு வருவது, கூட்டிகிட்டு வருவது, எடுத்து வருவது, அந்த மாதிரி. அது பொருளாகவும் இருக்கலாம், மனுஷங்களாகவும் இருக்கலாம். ரெண்டுக்குமே வந்து பிரிங் தான் வரும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஒருத்தரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம், பிரிங் ஹிம், பிரிங் ஹர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதே ஒரு புத்தகம் அந்த மாதிரி பொருளாக இருந்ததுன்னா பிரிங் தட், பிரிங் திஸ், அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே, வீடு ஹோம், பதிலாக இன்ஸ்டெட், கண்டிப்பது டு ரிப்யூக், ரிப்யூக், ஊக்குவிப்பது டு என்கரேஜ், டு என்கரேஜ், விலையுயர்ந்த பொருட்கள் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ், எக்ஸ்பென்சிவ் திங்ஸ், வளர்வது டு க்ரோ அப், டு க்ரோ அப், ஆனால் பட், பழக்கம் ஹேபிட், தங்கி விடுவது, இருந்து விடுவது அப்படின்னா டு ஸ்டே. அப்படியே வந்து நாமளே ஒரு இடத்துல தங்குறதா இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் அப்படியே தங்கிருச்சு, எங்கிட்ட இந்த பழகம் அப்படியே இருந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறது டு ஸ்டே. பிடிப்படுவது டு கெட் காட், டு கெட் காட், கேட்சோட பாஸ்டன்ஸ் தான் இது. ஓகே, ஸோ பிடிப்படுவதுன்னு சொல்லும்போது டு கெட் காட் அப்படின்னு சொல்லுவோம். கையும் களவுமாக அப்படின்னா ரெட் ஹேண்டட், ரெட் ஹேண்டட். ஓகே, மரண தண்டனை அளிப்பது அப்படின்னா டு சென்டென்ஸ் டு டெத், டு சென்டென்ஸ் டு டெத். அழைத்து செல்வது டு டேக் டு, டு டேக் டு. அழைத்து வருவதுன்னா டு பிரிங். ஓகே, இது வந்து டு அழைத்து செல்வது ஏதோ ஒரு இடத்துக்கு. டு டேக்குன்னு சொன்னோம்னாலே போதும். இந்த இடத்துல டு டேக் டு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அழைச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறோம். தூக்கு மேடை
gallows, gallows. நிற்பது to stand, கூட்டம் crowd. அழுவது to wail, மகன் son. வருவது to come up to, அதாவது நோக்கி வருவதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்றது. கஷ்டப்படுவது to suffer, தண்டிப்பது to punish, திருத்துவது to correct. இளம் young, எதிர்கொள்வது to face. ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நவுனா பார்த்தோம்னா முகம் அப்படின்னு வரும். இது வந்து வேர்பா இருக்கு, அதனால எதிர்கொள்வது. ஓகே, டு ஃபேஸ். சிறந்தது பெட்டர். நறுக்குவது, கிள்ளி எறிவது அப்படின்னா வந்துட்டு டு நிப். தீங்கு ஈவில். முலை பட். இப்போ நம்ம வந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஒரு நாள் ஒரு சிறுவன் ஒரு புத்தகத்தை தன் பள்ளி தோழனிடமிருந்து திருடி அதை வீட்டிற்கு கொண்டு வந்தான். ஒரு நாள், ஒன் டே. ஒரு சிறுவன், ஸோ ஒன் பாய் அப்படின்னு சொல்லக்கூடாது, அ பாய். ஓகே, அ பாய். ஒன் டே, அ டே. இந்த இடத்துல அ டே அப்படின்னு சொல்லணும்னா சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல வந்து ஒன் டே தான். ஓகே, ஒரு நாள் அப்படின்னு. ஸோ ஒன் டே அ பாய் ஸ்டோல் அ புக். ஒரு சிறுவன் ஒரு புத்தகத்தை தன் பள்ளி தோழனிடமிருந்து திருடி. ஸோ திருடுவதுனா என்ன, ஸ்டீல். ஸ்டீலோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ஸ்டோல், அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அ பாய் ஸ்டோல் அ புக். ஸோ ஒரு பையன் வந்து புத்தகத்தை திருடிடுறான். அ பாய் ஸ்டோல் அ புக். யார்கிட்ட இருந்து? ஃப்ரம் ஹிஸ் ஸ்கூல்மேட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? அண்ட் brought it home. திருடி அதை வீட்டிற்கு கொண்டு வந்தான். அண்ட் brought it home. ஸோ brought it home அப்படின்னா அதை வீட்டுக்கு கொண்டு வந்தான். இந்த இடத்துல இட் அப்படிங்கிறது எதுனா அந்த புத்தகம் தான் மீன் பண்ணுறோம். ஓகே, ஸோ brought it to his house அப்படின்னு சொல்லாமன்னா தாராளமாக சொல்லலாம், பட் அது தேவையே கிடையாது. brought it home அப்படின்னாலே அது அவனுடைய வீட்டுக்கு அவன் கொண்டு வந்திருக்கான்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் தான் நம்ம அந்த ஹவுஸ், ஹோம் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம லாங்குவேஜே டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, இந்த மாதிரி இடங்கள் வந்து ஹோம் யூஸ் பண்ணோம்னா நம்மளோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறக்கு. அவனை கண்டிப்பதற்கு பதிலாக அவனுடைய பெற்றோர் அவனை விலையுயர்ந்த பொருட்களை திருட ஊக்குவித்தனர். ஸோ அவனை கண்டிப்பதற்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் ரிப்யூக்கிங் ஹிம். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் ரிப்யூக்கிங் ஹிம். ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் வரும்போது ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணணும்னு படிச்சுக்கோங்களா, அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் ரிப்யூக்கிங் ஹிம், அவனை கண்டிப்பதற்கு பதிலாக ஹிஸ் பேரண்ட்ஸ் என்கரேஜ்ட் ஹிம், அவனுடைய பெற்றோர் அவனை ஊக்குவித்தனர். ஸோ ஊக்குவிப்பதுன்னா என்கரேஜ் அப்படின்னு படித்தோம். அதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, என்கரேஜ்டு. அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஹிஸ் பேரண்ட்ஸ் என்கரேஜ்டு, யாரை? அவனை. ஸோ ஹிம். ஹிஸ் பேரண்ட்ஸ் என்கரேஜ்ட் ஹிம். எதுக்கு? டு ஸ்டீல் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ். நிறைய விலையுயர்ந்த பொருட்களை திருடுறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க. ஸோ டு ஸ்டீல் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ். அவன் வளர்ந்தான், ஆனால் அவனுடைய திருடும் பழக்கம் அப்படியே இருந்து விட்டது. அவன் வளர்ந்தான். ஹீ க்ரூ அப். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் க்ரோ அப் அப்படிங்கிறதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து க்ரூ அப். ஸோ ஹீ க்ரூ அப். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பட் ஹிஸ் ஹேபிட் டு ஸ்டீல் ஸ்டேட். பட் ஹிஸ் ஹேபிட் டு ஸ்டீல் ஸ்டேட். ஸோ அவனோட அந்த திருடுற பழக்கம் வந்து அப்படியே அவனுக்குள்ளார இருந்துருச்சு. ஒரு நாள் அவன் கையும் களவுமாக பிடிபட்டான். அவனுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டது. ஒரு நாள், ஒன் டே, அவன் கையும் களவுமாக பிடிபட்டான். பிடிபடுவதுன்னா என்னென்னு படித்தோம்? டு கெட் காட் அப்படின்னு படித்தோம். ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஹீ வாஸ் காட். ஓகே, ஹீ வாஸ் காட். அவன் பிடிபட்டான் அந்த மாதிரி. ஹீ வாஸ் காட். எப்படி? கையும் களவுமாகன்னா ரெட் ஹேண்டட் அப்படின்னு வேர்டு இருக்குது இங்கிலீஷில். ஸோ ஹீ வாஸ் காட் ரெட் ஹேண்டட். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அண்ட் சென்டென்ஸ்டு டு டெத். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம தமிழில் எப்படி எழுதினாலுமே நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து அண்ட் யூஸ் பண்ணி சென்டென்ஸை மறுபடியும் வந்துட்டு அந்த ஹீ அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே வந்து போட்டுக்கலாம். ஹீ வாஸ் காட் ரெட் ஹேண்டட் அண்ட் ஹீ வாஸ் சென்டென்ஸ்டு டு டெத் அப்படிங்கிறது தான் ஃபுல் சென்டென்ஸ். இந்த ஹீ வாஸ் அப்படிங்கிறது ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறக்காக அண்ட் போட்டு நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணிடுறோம். ஓகே, அண்டுக்கப்புறம் மறுபடியும் ஹீ வாஸ்ன்னு போட்டு அந்த ரெண்டு வார்த்தைகள் திருப்பி அது யூஸ் பண்ண வேண்டாமே அவாய்ட் பண்ணுறோம். One day he was caught red-handed and sentenced to death.
நான் வந்து ஒரு வேளை he was caught red handed and was sentenced to deathன்னு சொல்லிட்டீங்கனாலும் ஓகே தான், and he was sentenced to deathன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான், இல்லை அவாய்ட் பண்ணிட்டு இப்படி சொன்னீங்கனாலும் ஓகே தான், அக்செப்டட் தான். ஓகே, பெரும்பாலும் ஒரே சென்டென்ஸில் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அவனை தூக்கு மேடைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கும் போது அவனுடைய பெற்றோர் கூட்டத்தில் நின்று தங்களுடைய மகனுக்காக அழுது கொண்டிருந்தனர். வென், ஸோ அந்த போது பொழுதுன்னு வந்துச்சுனாலே வென் யூஸ் பண்ணு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து யூஸ் பண்ணுறோம். வென் ஹீ வாஸ் பீயிங் டேக்கன் டு த கேலோஸ், ஸோ அவனை வந்து அந்த கேலோஸ் தூக்கு மேடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்த போது, when he was being taken to the gallows, அதாவது அந்த சமயத்தில் அப்படின்னு சொல்கிறோம். his parents were standing in the crowd, his parents were standing in the crowd, அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, and wailing for their son, வெயிலிங்னா அழுது கொண்டு இருப்பது. ஓகே, ஸோ வெயிலிங் ஃபார் their son, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபார், இந்த இடத்துல வந்து தங்களுடைய மகன் அப்படின்னு வரும்போது தேயர் அப்படின்றத நம்ம மாற்றிக்கிறோம். ஓகே, அவர்களுடைய அப்படின்னா வந்து தேயர் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து தங்களுடையனா அவங்களோட பையனுக்காக தான் அவங்க அழுகுறாங்க. ஸோ அதனால இந்த தேயர் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். when he was being taken to the gallows, his parents were standing in the crowd and wailing for their son. மகன் பெற்றோரிடம் வந்து சொன்னான். ஸோ மகன் பெற்றோரிடம் வந்து சொன்னான். அது வந்து மறுபடியும் கொட்டேஷன் மார்க்ஸில் இருக்கிறனால நான் அதே இதில் வந்து கொடுத்து எழுதியிருக்கேன் தமிழில். த சன் கேம் அப் டு ஹிஸ் பேரண்ட்ஸ், த சன் கேம் அப் டு ஹிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் செட். ஸோ ஃபஸ்ட்டு அவன் பேரண்ட்ஸ் கிட்ட வர்றான், அது ஒரு வேர்ப், அதுக்கப்புறம் சொல்கிறது ஒரு வேர்ப், அதனால நடுவில் வந்து அண்ட் யூஸ் பண்ணுறோம். த சன் கேம் அப் டு ஹிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் செட், அழுவதை நிறுத்துங்கள், ஸ்டாப் க்ரைங், ஸ்டாப் க்ரைங். நான் உங்கள் இருவராலும் தான் கஷ்டப்படுகிறேன். இந்த இடத்துல வந்து அந்த தான் அப்படின்றது தமிழில் நம்ம யூஸ் பண்ணோம்னாலுமே இங்கிலீஷில் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே அந்த ஒன்லி அப்படின்றது இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இது வந்து எக்ஸ்ப்ரெஷன்லேயே நம்ம அந்த டோன்லேயே காமிச்சிடலாம். ஐ எம் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் யூ போத், ஐ எம் சஃபரிங், நான் கஷ்டப்படுகிறேன், ஐ எம் சஃபரிங். எதனால அப்படின்னா உங்கள் இருவராலும், அதனால இந்த பிகாஸ் ஆஃப் யூ போத், உங்கள் இருவராலும் நான் கஷ்டப்படுகிறேன், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் என் பள்ளி தோழனுடைய புத்தகத்தை திருடிய போது நீங்கள் என்னை தண்டிக்கவில்லை. யூ டிட் நாட் பனிஷ் மீ, அதாவது இந்த இடத்துல யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ், அப்பா அம்மா ரெண்டு பேர்த்துக்குமே சேர்ந்து தான் சொல்கிறோம். எப்படி நம்ம வந்துட்டு தமிழில் வந்து நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கிலீஷில். ஓகே, யூ டிட் நாட் பனிஷ் மீ வென் ஐ ஸ்டோல் மை ஸ்கூல்மேட்ஸ் புக். ஸோ பள்ளி உடைய சவுண்ட் வந்துச்சுனாலே அப்போஸ்ட்ரோஃபி போடணும்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, நேம் அல்லது ரிலேஷன்ஷிப் பற்றியெல்லாம் வச்சு பேசும்போது இந்த உடைய சவுண்ட் வந்து அப்போஸ்ட்ரோஃபி பண்ணணும்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ தோழனுடைய அப்படின்னா வந்து பள்ளி தோழனுடைய, ஸோ ஸ்கூல்மேட்ஸ் புக். யூ டிட் நாட் பனிஷ் மீ வென் ஐ ஸ்டோல் மை ஸ்கூல்மேட்ஸ் புக். பதிலாக இன்று நான் இப்படி இருப்பதற்கு நீங்கள் என்னை ஊக்குவித்தீர்கள். இன்ஸ்டெட், ஸோ பதிலாக அப்படின்னா இன்ஸ்டெட் யூ என்கரேஜ்டு மீ, ஸோ நீங்கள் வந்து என்ன ஊக்குவிச்சீங்க. யூ என்கரேஜ்டு மீ, எதுக்கு அப்படின்னா டு பி வாட் ஐ எம் டுடே, டு பி வாட் ஐ எம் டுடே. ஸோ நான் இன்னைக்கு என்னவா இருக்கிறேனோ இப்படி இருக்கு, நீங்கள் தான் என்னை வந்து ஊக்குவிச்சிங்க. அந்த மாதிரி சம்டைம்ஸ் தமிழில் பார்த்தோம்னா சென்டென்ஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், இங்கிலீஷில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி வரும்போதெல்லாம் கேர்ஃபுல்லாக இதெல்லாம் ஞாபகம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தான் இது யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டெட் யூ என்கரேஜ்ட் மீ டு பி வாட் ஐ எம் டுடே. நீங்கள் என்னை சிறு வயதில் திருத்தி இருந்தால் இந்த நாளை ஒருபோதும் நான் எதிர்கொள்ள வேண்டி இருந்திருக்காது. இஃப் யூ ஹேட் கரெக்டட் மீ வென் ஐ வாஸ் யங், ஸோ நான் சிறுவனாக இருந்தபோது, நான் இளமை காலத்தில் இருந்தபோதே, அதாவது ரொம்ப சின்னதாக இருக்கும் போதே அப்படின்னு நீங்கள் என்னை கரெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இஃப் யூ ஹேட் கரெக்டட் மீ. ஓகே, இஃப் யூ ஹேட் கரெக்டட் மீ வென் ஐ வாஸ் யங் ஐ வுட் நெவர் ஹேவ் had to face this day.
ஓகே, ஐ வுட் நெவர் ஹாவ் ஹேட் டு ஃபேஸ் திஸ் டே. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருந்துருக்கணும்னு அவசியமே இருந்திருக்காது, நீங்கள் அன்றைக்கே என்னை திருத்தியிருந்தீங்கன்னா அப்படின்னு. ஸோ இந்த பார்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இது வந்து என்னென்னா நம்ம யூஸ்வலாக இந்த ஸ்டைலில் எழுதுவோம். அதாவது ஐ வுட் நெவர் ஹேவ் அப்படிங்கிறத வந்து இந்த ஹேவ் வந்து உட்கூட சேர்த்து ஷார்ட் ஃபார்மாக, ஓகே, இதெல்லாம் தான் வந்து கன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஐ வுட் ஹேவ். ஸோ இந்த உட் கூட ஹேவ் வரும்போது இப்படி ஷார்ட்டாக எழுதிடும். ஐ வுட் ஹேவ் நெவர் ஹேட் டு ஃபேஸ் திஸ் டே, இப்படியும் நம்ம வந்து எழுதலாம். ஓகே, ஃபுல் ஃபார்மில் எழுதும்போது உட்க்கு அப்புறம் நெவர் போட்டு அப்புறம் ஹேவ் போடுவோம். இதே வந்து இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இப்படி எழுதுவோம். ஓகே, ஷார்ட்டாக எழுதும்போது ஐ வுட் ஹேவ் நெவர் ஹேட் டு ஃபேஸ் திஸ் டே, இந்த நாளை வந்துட்டு நான் எதிர்கொண்டிருக்கணும்னு அவசியமே இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு லெசனில் ஹேவ் ஹேஸ் ஹேட் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தீமையை முளையிலேயே கிள்ளி எறிவது சிறந்தது, இது வந்து அந்த மாரல். ஓகே, இட் இஸ் பெட்டர் டு நிப் த ஈவல் இன் த பட். இட் இஸ் பெட்டர் டு நிப் த ஈவல். ஸோ இட் இஸ் பெட்டர், சிறந்தது. எது சிறந்தது? டு நிப். ஸோ கிள்ளி எறிவது சிறந்தது. எதை கிள்ளி எறிவது அப்படின்னா வந்து ஈவில். ஸோ அந்த தீமை, அதாவது கெட்ட பழக்க வழக்கங்களை முளையிலேயே வந்து கிள்ளி எறிவது வந்து சிறந்தது, இந்த பட். ஸோ அது முளைக்கும் போதே, ஓகே, அது முட்டாக இருக்கும்போது அதை கிள்ளி எறிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் பெட்டர் டு நிப் த ஈவல் இன் த பட். ஸோ மேலே நம்ம வந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு ஃபுல் ஸ்டோரி இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். இது ஒன்ஸ் அப்படியே நான் ரீட் பண்ணிடுறேன். த தீவ்ஸ் பேரண்ட்ஸ். ஸோ திருடனுடைய, திருடனின், ஓகே, ஸோ அப்போஸ்ட்ரஃபி எஸ் வரணும். த தீவ்ஸ் பேரண்ட்ஸ். One day, a boy stole a book from his schoolmate and brought it home. Instead of rebuking him, his parents encouraged him to steal expensive things. He grew up, but his habit to steal stayed. One day, he was caught red-handed and sentenced to death. When he was being taken to the gallows, his parents were standing in the crowd and wailing for their son. The son came up to his parents and said, "Stop crying. I am suffering because of you both. You did not punish me when I stole my schoolmate's book. Instead, you encouraged me to be what I am today. If you had corrected me when I was young, I would never have had to face this day." ஸோ மாரல் வந்து என்ன? இட் இஸ் பெட்டர் டு நிப் த ஈவில் இன் த பட். ஓகே, இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இதில் வந்து புதுசாக இவ்வளோ வொக்காப் நம்ம பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, பை.